ஹே கைஸ், நம்ம இப்போ வந்து ஒரு ட்ரீம் கேக் தான் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாக்லேட்டு கேக் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம சுகர் சிரப் யூஸ் பண்ணுறோம். நான் வந்து ஸ்ட்ராபெர்ரி சிரப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சாக்லேட் மவுஸ் வந்து வைக்கணும். இதில் வந்து நான் வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறதுக்காண்டி அதில் நிறைய ஃபில்லிங்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கேன். ஸோ வந்து நீங்கள் வந்து ட்ரீம் கேக் ட்ரை பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இன்னும் ரிச்சாக இருக்கிறதுக்கு சாக்கோனட் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ இது இன்னும் ரொம்ப ரிச்சாக இருக்கும். அதுக்கப்புறம் சாக்லேட் கனாஷே சேர்த்து மறுபடியும் லெவலப் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் என்ன செய்வோம், நான் இது சாக்கோ சிப்ஸ் ப்ளஸ் நட்ஸ் எல்லாமே போடணும். அப்போ இது வந்து நம்ம ஒவ்வொரு பைட்லேயுமே ரொம்ப க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாக்லேட் எடுத்து மெல்ட் பண்ணி அதை வந்து நல்லா சூப்பராக ஸ்ப்ரெட் பண்ணணும். ரொம்ப கட்டியாக ஸ்ப்ரெட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் அதை உடைக்கும்போது கரெக்டாக இருக்கணும். இப்போ ரொம்ப கட்டியாக இருந்தால் சாக்லேட் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக இது பண்ணிவிட்டு மேலே வந்து கொக்கோ பவுட்ரை வச்சு டஸ்ட் பண்ணிவிட்டா நம்மளோட ட்ரீம் கேக் வந்து ரெடி ஆயிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இதே போல் ட்ரீம் கேக்ஸை இல்லைனா கஸ்டமைஸ் கேக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரீமி கேக்ஸை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா மேலே தெரியிற நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதுவரை எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.